Good morning, dear aspirants. Today's news. First news: Trump backs off from Iran strikes. Signals deal is likely. So, தொடர்ந்து ஈரான் vs US and Israel இந்த வார்ல ஸோ லிட்டில் பிட் ஆஃப் என்னன்னா ஸ்டே பண்ணியிருந்தாங்க. எதுக்குன்னா பாகிஸ்தான் பேக்கிங்ல ஸோ பேசி முடிச்சிடலாம் அப்படியே பீஸ் டாக்ஸ் போயிட்டு இருந்தப்போ தொடர்ந்து ஒரு 2 to 3 months வந்து ஸ்டே பண்ணி வச்சிருந்தாங்க. அதை திரும்பி ரிவோக் பண்ற மாதிரி தொடர்ந்து யூஎஸ் வந்து ஈரான் மேல ஸ்ட்ரைக் பண்ணிருந்தாங்க. அதுல இந்தியாவோட ஷிப், இந்தியாவுக்கு வர வேண்டிய ஷிப் அட்டாக் ஆகப்பட்டுச்சு. ஸோ இந்த மாதிரி சூழ்நிலையில இப்போ ட்ரம்ப் சொன்ன ஸ்டேட்மெண்ட் என்னன்னா டீல் போடுறாங்க. ஸோ இந்த ஸ்ட்ரைக்லாம் நின்றுடும். ஸோ வார் இஸ் கோயிங் டு எண்ட் அப்படின்ற மாதிரி ஸ்டேட்மெண்ட் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அதுல இம்பார்ட்டன்டான பாயிண்ட் பிரிலிம்ஸ் பாயிண்ட்ல என்னன்னா இந்த கிராக் ஐலாண்ட், இந்த ஐலாண்டை கோட் பண்ணி வி ஆர் கோயிங் டு அட்டாக் தட் ஐலாண்ட் அப்படின்னு ஸ்பெசிபிக்கா ட்ரம்ப் ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருந்தாரு. அதுக்கப்புறம் பேக் ஆஃப் ஆயிட்டாரு. ஏன் அந்த ஐலாண்டை பின் பாயிண்ட் பண்ணாங்க? அதுதான் நமக்கு நியூஸ். வி ஹேவ் டு ஸ்டடி அபவுட் த கிராக் ஐலாண்ட். ஓகேவா? கிராக் ஐலாண்ட் லொகேட்டட் இன் நார்தர்ன் பெர்ஷியன் கல்ஃப். பெர்ஷியன் கல்ஃப்ல நார்தர்ன் பார்ட்ல அது ஈரான்ல இருந்து அதிகப்படியா ஆயில் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு ஒரு முக்கியமான ஏரியாவா என்ன இருக்குன்னா அந்த கிராக் ஐலாண்ட் இருக்கு. ரைட், ஆயில் எக்ஸ்போர்ட் டெர்மினல். அண்ட் இப்போ அந்த கிராக் ஐலாண்ட் அட்டாக் பண்ணிட்டாங்க அப்படின்னா ஈரான்ல இருந்து போகக்கூடிய ஆயில் இப்ப போக விடல. எந்தெந்த ஷிப் வந்து ஈரான்ல இருந்து வெளியே போகுதோ அந்த ஷிப் எல்லாம் அட்டாக் பண்றாங்க யூஎஸ். ஃபியூச்சர்ல கூட அந்த அந்த ஐலாண்டு வந்து சின்ஸ் இட்ஸ் ஐலாண்ட், அந்த ஐலாண்ட்ல ஏதோ ஒரு பெரிய பிளாஸ்ட் நடக்கு அப்படின்னா அந்த கோஸ்டல் அந்த வரைபடம் மிஸ் ஆக வாய்ப்பு இருக்கா? அப்படி ஆயிடுச்சுன்னா ஃபியூச்சர்ல கூட நம்ம வந்து எக்ஸ்போர்ட் பண்ண முடியாது. அப்போ ஃபியூச்சரும் சேர்த்து அடிபடலாம். அந்த மாதிரி சிச்சுவேஷன்ல கொண்டு விட்டுரும். அதுக்காக இந்த ஐலாண்டை வந்து ஃபிக்ஸ் பண்ணி எய்ம் பண்றாங்க. ஸோ அந்த ஐலாண்ட் பத்தி நம்ம படிச்சுட்டு இருக்கிறோம். நெக்ஸ்ட் வந்து பெர்ஷியன் கல்ஃப். பெர்ஷியன் கல்ஃப் ரொம்ப இம்பார்ட்டன்டான பாயிண்ட். ஏன் அப்படின்னா அந்த பெர்ஷியன் கல்ஃப்ல பார்டர்ல இருக்கிற எல்லா கண்ட்ரீஸும் இந்த கல்ஃப் வழியா, அதுவும் ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹோர்முஸ் வழியா தான் வெளியே போக முடியும். ஸோ அதனாலதான் அந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹோர்முஸை லாக் பண்ணி வச்சிருக்காங்க. ரைட், இந்த மேப் இதுதான் பெர்ஷியன் கல்ஃபோட மேப்பு. ஸோ கொஸ்டின் எப்படி கேட்பாங்க அப்படின்னா இதை நார்த் டு சவுத் அரேஞ்ச் பண்ண சொல்லலாம், ஈஸ்ட் டு வெஸ்ட் அரேஞ்ச் பண்ண சொல்லலாம். ஸோ எப்படி வேணா கேட்க முடியும். ரைட், இந்த பெர்ஷியன் கல்ஃப் இதுதான் ஹோர்முஸ் ஸ்ட்ரெய்ட், 54 கிலோமீட்டர் ஸ்ட்ரெச். இதுதான் கிராக் ஐலாண்ட், ஈரான்ல இருக்கிற கிராக் ஐலாண்ட். ஸோ இந்த கிராக் ஐலாண்ட் மட்டும்தான் ஈரானோட எக்ஸ்போர்ட் எடுத்துட்டு போற ஐலாண்டா அப்படின்னு கேட்டா இல்ல, இன்னும் நிறைய போர்ட்ஸ் இருக்கு. ரைட், பந்தர் அப்பாஸ், சபார் அண்ட் கிராக், இதெல்லாம் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்டான பாயிண்ட். அந்த சபார் அப்படிங்கிறது இந்தியா ஃபண்ட் பண்ணி ஸ்ட்ராட்டஜிக்கலா நமக்கு தேவையாக இருக்கும் அப்படின்னு ஃபண்ட் பண்ணி ரைஸ் பண்ண போர்ட் தான் இந்த சபார் போர்ட். ரைட், இந்த சபார் போர்ட் இந்த இடத்துல இருக்கும். ஏன் இந்த சபார் போர்ட் நம்ம பில்ட் பண்றோம் அப்படின்னா பாகிஸ்தானோட ஆக்சஸ் இருந்தாதான் நம்ம ஆப்கானிஸ்தான், துர்க்மெனிஸ்தான், உஸ்பெகிஸ்தான் இந்த மாதிரி போக வேண்டியதா இருக்கு. இப்போ அந்த சபார் போர்ட் இருக்கிறதுனால நம்ம த்ரூ லேண்ட் ரூட் வழியா போகலாம். இப்போ நார்த் வெஸ்ட் ஸ்ட்ரெச் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ட்ராட்டஜிக்கலா இன்னொரு பாயிண்ட் சொல்றாங்க. எப்படி, எதுக்காக அப்படின்னா ஈரான் இந்த சபார் போர்ட் வழியா காஸ்பியன் சி ரீச் பண்ணி காஸ்பியன் சி ரூட் வழியா ரஷ்யாவுக்கு போகிறதுக்கு பை ரோட் அண்ட் சி, காஸ்பியன் சி நடுவில் இருக்கிறதுனால ரோட்வே மட்டும் இல்ல, ரோட் அண்ட் சி, இந்த மாதிரியான ஒரு ஸ்ட்ரெச் கிரியேட் பண்றதுக்கு நமக்கு சபார் போர்ட் முக்கியம், நமக்கு ஈரான் முக்கியம். ஈரானுக்கு இந்த போர்ட்ஸ் எல்லாம் முக்கியம். ரைட், ஈரான்ல இருக்கிற போர்ட் வழியா இந்தியாவில் இருக்கிற எந்தெந்த போர்ட் ஆக்சஸ் பண்ண முடியும் அப்படின்னா காண்ட்லா, முந்த்ரா, மும்பை போர்ட், ஜவஹர்லால் நேரு போர்ட் ட்ரஸ்ட், கொச்சி, சென்னை. ஆனா இதுல அதிகப்படியான அந்த ஈரான்ல இருந்து வர ஷிப்ஸ் எங்க ஹால்ட் ஆகும் அப்படின்னா இந்த காண்ட்லா தான். காண்ட்லாவும் மும்பை போர்ட்டும் தான். இது ரெண்டும் தான் ரொம்ப ஹார்ட்மோஸ்ட் பாயிண்ட். ரைட், செகண்ட் நியூஸ். Homemakers build nation, work worth at least 30,000 a month, சுப்ரீம் கோர்ட். ஸோ இஷ்யூ என்னன்னா சுப்ரீம் கோர்ட்ல ஒரு ஸ்டேட்மெண்ட் ரிலீஸ் பண்றாங்க. என்னன்னா ஸோ ஒரு ஹவுஸ் ஒய்ஃப் வந்து இறந்துட்டாங்க அப்படின்னா அவங்களோட எக்கனாமிக் வேல்யூ அப்படிங்கிற ஒண்ணு இல்லாமலே போயிடுது. ஸோ இப்போ ஒர்க்கிங் பர்சனல் வந்து யாராவது பாதிக்கப்பட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து காம்பன்சேஷன் கொடுக்கறதுக்கு அவங்களோட எக்கனாமிக் வேல்யூ கணக்கிடுறாங்க. பட் ஆனா ஒரு ஹோம் மேக்கர், ஒரு ஹவுஸ் ஒய்ஃப் இறந்துட்டாங்க அப்படின்னா அந்த எக்கனாமிக் வேல்யூ கணக்கிடுறதே இல்லை. ஸோ இதை ஸ்டேட் பண்ணி கவர்மெண்ட் என்ன சொல்றாங்க அப்படின்னா, அதாவது சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்றாங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு நாளைக்கு 1000 rupees அளவுல ஒட்டுமொத்தமா ஒரு மாசத்துக்கு 30,000 அவங்களோட எம்ப்ளாய்மெண்ட்டுக்கான வேல்யூ அப்படின்னு சொல்லி ஸ்டேட்மெண்ட் பண்ணிருக்காங்க. அண்ட் ஹோம் மேக்கர் அப்படிங்கிற ஒரு டேர்மையும் சொல்லியிருக்காங்க. ஸோ நமக்கு மெயின்ஸ் எழுதுறதுக்கு இதுக்கு ரொம்ப கண்டிப்பா தேவைப்பட்ட ஒரு விஷயம். ரைட்,
இந்த கேஸ் எந்த கேஸ்னா ரேஷ்மா கேஸ் 2001ல காம்பன்சேஷன் கேட்கறாங்க. ஆக்சிடென்ட் ஒருத்தவங்க இறந்தாங்க, அது காம்பன்சேஷன் கேட்டு ஸ்ட்ரைக் பண்றாங்க. அவங்களுக்கு எக்கனாமிக் வேல்யூவே காட்ட முடியல. ஏன்னா சப்போஸ் இப்போ ஒரு ஆபீஸ்ல ஒர்க் பண்றாங்கன்னா அந்த ஆபீஸ்ல ஒரு மந்த்லி இவ்வளவு சேலரின்னு ஒரு எக்கனாமிக் வேல்யூ காட்ட முடியல, இவங்களுக்கு காட்ட முடியல அப்படிங்கிறது தான் இஷ்யூ. அதுக்காக தான் இப்ப இந்த டெய்லி 1000 அப்படின்ற அளவுக்கு 30,000 ஆச்சும் கன்ஃபார்ம் ஒரு ஹோம் மேக்கருக்கு கொடுக்கணும் அப்படின்னு. அண்ட் ஆனுவல் எஸ்கலேஷன் 3 இயர்ஸ்க்கு 30,000 அப்படின்னா 3 இயர்ஸ் முடிஞ்ச உடனே அந்த 30,000ல 10% 3,000 சேர்த்து இன்கிரிமெண்ட் மேலே கணக்கு பண்ணுவாங்க. ரைட். எக்கனாமிக் வேல்யூ ஆஃப் அன்பெய்டு ஒர்க் அன்கவுண்டட் இன் ஜிடிபி. ஜிடிபியில கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட், இதுல ஒட்டுமொத்தமா ஒரு இந்தியா டெரிட்டரியில் இருக்கிற எவ்வளவு எக்கனாமி ஜென்ரேட் ஆகுது அப்படிங்கிற ஒரு கணக்கு இருக்கு. அந்த ஜென்ரேட் ஆகுற கணக்குல எவ்வளவு ப்ராடக்ட் ரிலீஸ் ஆகுது. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஸ்டாப்லர் எவ்வளவு, எத்தனை ஸ்டாப்லர், அதுக்கான ஒரு எக்கனாமிக் வேல்யூ போடுறாங்க. கோல்டுக்கான எக்கனாமிக் வேல்யூ எல்லாத்தையுமே போடுறாங்க. பட் அன்பெய்டு ஒர்க், ஹவுஸ் ஹோல்டுல சைல்ட டேக் கேர் பண்றதுல இருந்து, அங்க இருக்கிற ஃபுட் ப்ரிப்பரேஷன்ல இருந்து, அங்க ஹெல்த் கேர் பாத்துக்கிறதுல இருந்து ஒரு விமனுக்கு வந்து சொல்ல முடியாத அளவுக்கு ஒரு பெரும் பங்கு இருக்கு. அதை கணக்கிடுறதே இல்லை அப்படிங்கிறதையும் கோட் பண்ணிருக்காங்க. ரைட். இத ஃபர்ஸ்ட் சொன்னது என்னன்னா அருண்குமார் அகர்வால் வெர்சஸ் நேஷனல் இன்சூரன்ஸ். இந்த ஒரு கேஸ், இன்சூரன்ஸ் கேஸ். இந்த கேஸ்ல இன்வேல்யூபிள், அவங்களோட சர்வீஸ் வந்து வேல்யூவே பண்ண முடியாது அப்படிங்கிற ஒரு வெர்ச்சு கிரியேட் பண்ணி கொடுத்தது இந்த ஜட்ஜ்மெண்ட் தான். அருண்குமார் வெர்சஸ் நேஷனல் இன்சூரன்ஸ். அண்ட் கிருத்தி வெர்சஸ் ஓரியன்டல் இன்சூரன்ஸ். இதுல ரியல் எக்கனாமிக் வேல்யூ உண்டு, அன்பெய்டு ஹவுஸ் ஹோல்டர் ரியல் எக்கனாமிக் வேல்யூ உண்டு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ரைட். சோ வாட் ஆர் த ஸ்டாட்யூட்டரி பேக்கிங் ஃபார் த விமன்ஸ்? வீட்டில் இருக்கிற விமனுக்கு ஸ்டாட்யூட்டரி ஆக்ட்ஸ்ல என்னென்ன சேஃப்கார்டு கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது. ஃபர்ஸ்ட் டொமஸ்டிக் வயலன்ஸ் ஆக்ட் 2005. இந்த ஆக்ட்ல விமனை வீட்டுக்குள்ள டொமஸ்டிக்கா பிசிக்கலாவோ எமோஷனலாவோ அசால்ட் பண்ணிருக்காங்க அப்படின்னா இந்த ஆக்ட்ல அவங்களுக்கான பெனால்டிஸ் மென்ஷன் பண்ணிருக்கு. இந்த கொரோனா டைம்ல அதிகப்படியா இந்த ஆக்டோட ப்ரொவிஷன்ஸ் யூஸ் பண்ணப்பட்டிருக்கு. நெக்ஸ்ட் மெட்டர்னிட்டி பெனிஃபிட், ஸோ தாய்மார்களுக்கானது. நெக்ஸ்ட் ஹிந்து சக்சஷன் ஆக்ட். இந்த ஆக்ட் 1989ல லே பண்ணிருப்பாங்க. இந்த ஹிந்து சக்சஷன் ஆக்ட்ல விமனுக்கான ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ் வந்து என்ஹான்ஸ் பண்ணிருப்பாங்க. நெக்ஸ்ட் டவுரி ப்ராஹிபிஷன் ஆக்ட். டவுரினா நம்ம எல்லாருக்குமே தெரியும். போஷ் ஆக்ட், ஒர்க்கிங் பிளேஸ்ல விமனுக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி. ரைட். இதுல வந்து இன்டர்னல்ஸ் கம்ப்ளைண்ட் கமிட்டி அப்படிங்கிற ஒரு கமிட்டி எல்லா இடத்துலயும் இருக்கணும்னு சொல்லியிருப்பாங்க. அது தெரியாதனால தான் இப்ப நிறைய இஷ்யூவே. ரைட். அதை நீங்க தெரிஞ்சுக்கணும், தேடி படிங்க. 2013ல போட்ட ஆக்ட். அண்ட் மோட்டார் வெஹிக்கல்ஸ் ஆக்ட். ஸோ இது எல்லாம் வந்து விமன்ஸுக்கு சேஃப் கார்ட் பண்ற ஸ்டாட்யூட்டரி ஆக்ட் which has been provisioned in parliament. Third news, Modi tells states to harness AI, prepare for El Nino impact. எங்கன்னா நித்தி ஆயோக் மீட்டிங்ல 11th நித்தி ஆயோக் மீட்டிங் வந்து டெல்லியில கண்டக்ட் ஆச்சு. அந்த டெல்லியில கண்டக்ட் ஆனதுல வேர்ல்டு லெவல்ல இந்தியாவோட ஏஐ எவால்வேஷன் எப்படி இருக்கு அப்படிங்கிற அசஸ் பண்ணிருக்காங்க. அண்ட் we have to work more for further forthcoming days. எந்த ஆக்சஸ் பாயிண்ட்ல ஏஐ இல்ல. ஏன்னா ஏஐ வந்து சொல்ல முடியாத அளவுக்கு ஜெனரேட்டிவ் ஏஐ எந்த அளவுக்கு ஒர்க் பண்ணுது அப்படின்னா உலக நாடுகளே இந்த மித்தோஸ் அப்படிங்கிற ஒரு ஏஐ இருக்கு, அந்த நாடு அந்த ஏஐ பார்த்து பயப்படுறாங்க. ஏன்னா அந்த ஏஐ வந்து கவர்மெண்ட் சிஸ்டம், எந்த கவர்மெண்ட் சிஸ்டத்தை வேணா இன்ட்ரூவ் பண்ணி ஒட்டுமொத்தமா ஃபயர் வாலை கிராக் பண்ணி டேட்டாவை ரிலீஸ் பண்ண முடியும், ஃபினான்சியல் சிஸ்டத்தை கொலாப்ஸ் பண்ண முடியும். அப்படிப்பட்ட யுகத்துல நம்ம இருக்கோம். we have to work more on AI strategies அப்படின்னு சொல்லியிருக்காரு. அண்ட் he cautioned about El Nino. El Nino அப்படிங்கிறது ஒரு ஜியோகிராபிக்கல், கிளைமேட்டிக்கல் அண்ட் ஓஷானிக் பினாமினா. அந்த பினாமினாவால இந்தியாவோட அக்ரிகல்ச்சர்ல இருந்து எக்கனாமிக் ஆக்டிவிட்டிஸ்ல இருந்து எல்லாமே அஃபெக்ட் ஆகும். அண்ட் we should be get ready for facing that El Nino அப்படின்னு சொல்லியிருக்காரு. அண்ட் விக்ஷித் பாரத். ஸோ இதெல்லாம் எதுக்கு? டெவலப்டு இந்தியா. விக்ஷித் பாரத்னா டெவலப்டு இந்தியா. ஏஐ சேஃப்கார்டு, ஆத்ம நிர்பார் பாரத். ஆத்ம நிர்பார் பாரத்னா இந்தியாவுக்குள்ள ரெடி பண்ற மெஷின்ஸ் அண்ட் யுட்டென்சில்ஸ் அண்ட் டெக்னாலஜிக்கல் ப்ராடக்ட் எல்லாம் இந்தியாவுக்குள்ள ரெடி ஆகணும் அப்படிங்கிறதா. இந்தியா ஷுட் செல்ஃப் ரிலையன்ஸ் ஆன் இட் செல்ஃப் அப்படின்னு சொல்றதுதான் இந்த ஆத்ம நிர்பார் பாரத், ட்ரேட் அக்ரிமெண்ட், கோஆபரேட்டிவ் ஃபெடரேஷன். இதெல்லாம் வந்து நித்தி ஆயோக் மீட்டிங்ல பேசப்பட்ட முக்கியமான பாயிண்ட்ஸ். பிரிலிம்ஸ் ஆங்கிள் நான் எடுத்து வச்சிருக்கிறது என்னன்னா எல் நினோ. எல் நினோ அப்படிங்கிறது, எல் நினோ வந்து யூபிஎஸ்சி கொஸ்டின்ஸ்ல அட்லீஸ்ட் 2 to 3 இயர்ஸ்ல ஒன் டைம் கண்டிப்பா வந்துடும். ரொம்ப இம்பார்ட்டன்டான ஃபேக்ட். ஏன்னா நம்ம இந்தியாவோட ஒட்டுமொத்த எக்கனாமிக்கல், சோசியல் ஸ்டெபிலிட்டி எல்லாமே இருக்கிறது எங்கன்னா எல் நினோவால தான். ஏன்னா அது வந்து ஒரு எப்படி சொல்றது, எல் நினோ அக்கர் ஆயிடுச்சு அப்படின்னா நம்ம இந்தியாவில் அதிகமா என்ன ஆகும்னா வறட்சி வரும். ஸோ கன்சிடரபிளா வர வேண்டிய ரெயின்ஃபால் வராது. ரெயின்ஃபால் வரலன்னா அக்ரிகல்ச்சர் கிடையாது. அக்ரிகல்ச்சர் கிடையாது அப்படின்னா எக்கனாமிக் வேல்யூ, எக்கனாமிக்கலா வந்து
லார்ஜ் பாப்புலேஷன் இந்தியாவில் எதை பேஸ் பண்ணியிருக்காங்கன்னா அக்ரிகல்ச்சர் ஆக்டிவிட்டிஸ் தான் பேஸ் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு நிறைய பிரச்சனை வரும். இதனால எல்னினோ பத்தி படிக்கணும். ரைட், எல்னினோ அப்படிங்கிறது என்னன்னா, எல்னினோ இது நார்த் அமெரிக்கா, சவுத் அமெரிக்கா, ஆஸ்திரேலியா, இது சைனா, இது ஜப்பான். ஸோ இந்த ஏரியா இதுங்க இங்க போறது வந்து ஈக்வேட்டார். இந்த ஈக்வேட்டாருக்கு சதர்ன் சைட்ல இங்க வந்து வார்மிங் ஆஃப் ஓஷன் நடக்கும். இந்த வார்மிங் ஆன் ஓஷன் வந்து இதுவே பெருவியன் கோஸ்ட்ல இந்த இடத்துல வார்மிங் ஆஃப் ஓஷன் நடந்துச்சு அப்படின்னா எல்னினோ ஃபேக்டருக்கு வழிவகுக்கும். என்ன அப்படின்னா, இந்த வார்மிங் வாட்டர் வந்து இங்க இருந்து இங்க மூவ் ஆயிட்டு இருக்கும், இங்க இருந்து இங்க மூவ் ஆயிட்டு இருக்கும். இது வந்து சைக்கிளா நடக்கிற பினாமினா. ஒரு 10 வருஷத்துக்கு ஒரு டைம், 20 வருஷத்துக்கு ஒரு டைம் இந்த சைக்கிள் நடந்துகிட்டே இருக்கும். இப்போ இந்த சைக்கிள்ல இப்ப நம்ம இருக்கிற வருஷத்துல இந்த இடத்துல அந்த வார்ம் வாட்டர் வந்துருச்சு அப்படின்னா என்ன ஆகும்னா, இங்க இருக்கிற ட்ரேட் விண்ட்ஸ்னு இருக்கும். ட்ரேட் விண்ட் இப்படி டிராவல் ஆகும். நார்த்தன் சைட்ல இப்படியும் சதர்ன் சைட்ல இப்படியும் டிராவல் ஆகும். இப்படி வர்ற விண்டு டிஸ்டர்ப் ஆகும். டிஸ்டர்ப் ஆயிடுச்சுன்னா இங்க இந்தியா இருக்கா, இங்க இந்தியா இருக்கா, இந்தியாவுக்கு வர வேண்டிய ரெயின் டிஸ்டர்ப் ஆகும். ஏன்னா இந்த பினாமினன் இது வந்து ஒட்டுமொத்தமா நம்ம அட்மாஸ்பியர்ல இருக்கிற ஏர் சர்க்குலேஷன் எல்லாத்தையுமே கலைச்சி விட்டுரும். கலைச்சி விட்டுச்சு அப்படின்னா இந்தியாவுக்கு வர ரெயின் மிஸ் ஆகும். ஆஸ்திரேலியாவில் ஃப்ளட்டிங் நடக்கும். இந்த மாதிரியான இஷ்யூ இதாகும். இந்த சிச்சுவேஷன்ல இந்தியன் ஓஷன்ல மட்டுமே ஒரு பினாமினா நடக்கும். அதுக்கு பேர் என்னன்னா இந்தியன் ஓஷன் டைபோல் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்தியன் ஓஷன் டைபோல்ல ரெண்டு விதமா சொல்ல முடியும், பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ். பாசிட்டிவ் அப்படின்னா இந்த இடத்துல இந்தியன் ஓஷனோட வெஸ்டர்ன் சைட்ல ஹீட்டா இருக்கும் அண்ட் ஈஸ்டர்ன் சைட்ல கூலா இருக்கும். இப்படி இருந்துச்சு அப்படின்னா நம்மள வந்து இந்த வறட்சியில இருந்து கொஞ்சம் பாதுகாக்கப்படுவோம். ஏன்னா இந்த இந்தியன் ஓஷன் டைபோல் நமக்கு ஃபேவரட்டா இருக்குன்னு அர்த்தம். ஸோ இந்த ரெண்டு பினானும் கம்பேர் பண்ணி படிக்கணும். ஒரு டைம் படிச்சுன்னா மறந்துடும், நம்ம திரும்ப திரும்ப ரிவைஸ் பண்ணணும், டயக்ராம் வரைஞ்சு பார்க்கணும், இதெல்லாம் பார்க்கணும். ரைட், பாசிட்டிவ் வெஸ்டர்ன் சைட்ல இந்தியன் ஓஷன் வார்ம் ஆகும், கேன் ஆஃப்செட் எல்னினோ மான்சூன். எல்னினோவோட தாக்கத்தை கொஞ்சம் குறைக்க முடியும். நெகட்டிவ்னா அதை அக்ரவேட் பண்ணி விட்டுரும். ரைட், இப்போ ஆக்சுவலா இப்ப நம்ம இந்த ஃபேஸ் இப்போ 2026 இந்தியா ஃபேஸ் பண்ண போறது வந்து சூப்பர் எல்னினோ, ரொம்ப சிவியரா இருக்கும்னு சொல்றாங்க. ஆனா என்ன ஒரு பெரிய பிளஸ் பாயிண்ட்னா இதே டைம்ல நமக்கு பாசிட்டிவ் ஐஓடி இருக்கு, அதனால கொஞ்சம் தப்பிச்சுக்கலாம். ரைட், எல்னினோ இன் இந்தியா இப்படிதான் இது நடக்கும். பாசிட்டிவ் எல்னினோ பாசிட்டிவ் ஐஓடினா நம்ம தெரிஞ்சு தப்பிச்சுக்கலாம். இதெல்லாம் எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருக்காங்க. ரைட், அண்ட் நெக்ஸ்ட் நியூஸ் அண்ட் ஃபைனல் நியூஸ். சென்டர் லிஃப்ட்ஸ் எக்ஸைஸ் டியூட்டி ஆன் ஹையர் எத்தனால் பிளெண்ட் பெட்ரோல். பெட்ரோல் வந்து ஆக்சுவலா எங்க இருந்து எடுத்துருக்கோம், க்ரூட் ஆயில்ல இருந்து எடுக்கிறோம். இந்த பெட்ரோலை நம்ம ஸ்ட்ரெயிட்டா யூஸ் பண்ண முடியாது. ஏன்னா யூஸ் பண்ணலாம், பட் ஆனா நம்ம அந்த அளவுக்கு எஃபிஷியன்டா இல்ல. எதுல எஃபிஷியன்டா, ரிசோர்சஸ்ல எஃபிஷியன்டா இல்ல. ஸோ நம்ம என்ன பண்ணுவோம்னா, எத்தனால்னு சொல்லிட்டு அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட்ல இருந்து தயாரிக்கிற ஒரு பொருளை இந்த பெட்ரோல் கூட மிக்ஸ் பண்ணுவோம். மிக்ஸ் பண்ணி தான் நம்ம யூஸ் பண்றோம். என்ன இஷ்யூனா, நம்ம அதிகப்படியா எத்தனால கலக்கிறதுனால நம்ம பைக்கு காரோட இன்ஜின்ஸ் வந்து ஃபால்ட் ஆகுது. அதனாலதான் நம்ம BS4, BS5, BS6 இன்ஜின்ஸை அப்டேட் பண்ணிட்டே இருக்கோம். இதுனா எத்தனால் கண்டென்ட்டை காம்ப்ரமைஸ் பண்றதுக்கு. ரைட், இப்போ என்ன அப்படின்னா, எந்த அளவுக்கு எத்தனால் கண்டென்ட் கலக்குறோமோ அப்ப அந்த அளவுக்கு டபுள் கவுண்ட் ஆகுது. ஃபார் எக்ஸாம்பிள், இப்ப எத்தனால கிரியேட் ரெடி பண்றாங்க இல்லையா, எத்தனால ரெடி பண்றப்போ அங்க ஒரு GST ஃபைல் பண்றாங்க, பெட்ரோலுக்கு ஒரு டாக்ஸ் எக்ஸைஸ் டியூட்டி விதிக்கிறாங்க. ரெண்டுத்தையும் மிக்ஸ் ஆக்கின பிறகு அவுட்புட்டா கொடுக்கக்குள்ள அங்க ஒரு டாக்ஸ் விதிக்கிறாங்க. அப்ப என்ன ஆகுதுன்னா, ஏதோ ஒரு இடத்துல கட் பண்ணணும் இல்லையா, அதனால என்ன பண்றாங்கன்னா எத்தனால் பிளெண்ட் பண்ண பெட்ரோலுக்கு எக்ஸைஸ் டியூட்டியை குறைக்கிறாங்க. அதுதான் நியூஸ். நம்ம பிரிலிம்ஸ் ஆங்கிள் என்ன தெரியும்னா, எத்தனால்லாம் என்னன்னு தெரியணும், ஏன் எத்தனால கலக்கிறோம்னு தெரியணும், டைப்ஸ் ஆஃப் எத்தனால் தெரியணும், இதெல்லாம் தெரியணும். ரைட், E22, E25, E27, E30 அப்படின்னா அத்தனை பர்சன்ட் எத்தனால் மிக்ஸ் பண்றாங்கன்னு அர்த்தம். அப் டு 85% வரைக்கும் எத்தனால் வந்து பெட்ரோல் கூட மிக்ஸ் பண்ணி தான் நம்ம யூஸ் பண்றோம். இன்ஜின்ஸ்லாம் இஷ்யூ ஆகும். ரைட், இப்போ நான் சொன்ன கண்டென்ட் தான் இதுல இருக்கும். பெட்ரோலுக்கு தனியாக எக்ஸைஸ் டியூட்டி, எத்தனாலுக்கு ஒரு GST, ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணா மறுபடியும் ஒரு எக்ஸைஸ் டியூட்டி போடுறாங்க. இதெல்லாம் இஷ்யூ ஆகுது. ரைட், எத்தனால் பிளெண்டிங். எத்தனால் அப்படிங்கிறது என்னென்ன, எந்த மூலக்கூறுல இருந்து இருக்கிறோமோ அதுக்கேற்ற மாதிரி டைப்ஸ். ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் எத்தனால்னா
ஃபுட் ப்ரொடக்ஷன் பண்றாங்க இல்லையா, அதுல இருந்து எடுக்கிறது வந்து ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன். செகண்ட் ஜெனரேஷன்னா நாட் ஃபுட் ப்ராடக்ட் அல்லாத பொருள்ல இருந்து எடுக்கிறது வந்து செகண்ட் ஜெனரேஷன். தேர்ட் ஜெனரேஷன் அப்படிங்கிறது ஆல்கே, மைக்ரோ ஆர்கானிசம் இருக்கு இல்லையா, ஆல்கே, அந்த ஆல்கேல இருந்து எடுக்கிறது தேர்ட் ஜெனரேஷன். அண்ட் சிந்தட்டிக்கலா ரெடி பண்றது, இப்ப இதெல்லாம் வந்து நேச்சுரலா இருக்கிறது, சிந்தட்டிக்கலா ரெடி பண்ணி அதுல இருந்து எத்தனால் எடுத்தா அது ஃபோர்த் ஜெனரேஷன். நமக்கு எது ரொம்ப கரெக்டான விஷயம்னா இந்த ஃபோர்த் ஜெனரேஷன் தான். ஏன்னா இதெல்லாம் ஃபுட் கிராப்ஸ்ல இருந்து எடுக்கிறது வந்து அட்வைசபிள் இல்ல, நம்மளா சிந்தட்டிக்கலா ரெடி பண்ணி அங்கேருந்து எடுத்துக்கலாம். ரைட். E10, E20, E10ங்கிறது ஒரு சேஃபர், எப்படின்னா கம்மியா இருக்கிற எத்தனால் கண்டென்ட் இருக்கிறது. ரைட். மார்க் கொஸ்டின். 3 Indian crude vessels were attacked by US forces in 4 days. Within the Indian seafarers killed. With 3 Indian seafarers killed. ஏன்னா ஈரானுக்கும் யூஎஸ் அண்ட் இஸ்ரேலுக்கு நடக்கிற விஷயத்துல அதிகப்படியா பாதிக்கப்படுறது இந்தியன்ஸ் தான். ஏன்னா குரூ வெசல்ஸ்ல ஃபாரின் ஷிப்லயா இருந்தாலும் அதிகமா ஒர்க் பண்றது இந்தியன்ஸ் தான். வெசல்ஸ் எங்க வருது? இந்தியாவுக்கு தான். க்ரூட் ஆயில், எல்என்ஜி, சிஎன்ஜி இதெல்லாம் எடுத்துட்டு வருது. ரைட். இப்போ அந்த பாயிண்ட்ல எக்ஸாமைன் இந்தியாஸ் டிப்ளமேட்டிக் ரெஸ்பான்ஸ் டு த ப்ரொடெக்ஷன் ஆஃப் இட்ஸ் டயஸ்போரா இன் கான்ஃபிளிக்ட். டயஸ்போரா அப்படிங்கிறது என்ன மீன் பண்ணும்னா, இந்தியன்ஸ் வேற நாட்டுல வாழ்ந்தாங்கன்னா அவங்க இந்தியன் டயஸ்போரான்னு சொல்லுவாங்க. அவங்கள பாதுகாக்கிறது, கொஸ்டின் நல்லா பாத்துக்கணும், அவங்கள பாதுகாக்கிறது, இந்தியன்ஸை பாதுகாக்கிறது, இந்தியன் டயஸ்போராவை பாதுகாக்கிறது. ஸோ 2 பக்கத்துக்கு 150 வேர்ட்ஸ்க்கு எழுதி போட்டோ எடுத்து அனுப்புங்க, கண்டிப்பா திருத்தி தருவோம். தேங்க்யூ. குருஷேத்ரா 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 குருஷேத்ரா